Hey chums, welcome back to ABIMS Studios. நம்மளுடைய கிரியேட்டிவ் லேர்னிங் சீரீஸில் ஒரு டாஸ்க்கையும் எப்படி சப்மிட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணிடுங்க. சாம்ஸ் இங்கே டாஸ்க் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய எல்லா அவுட்புட்ஸையுமே நம்ம யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த யூடியூப்பை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஃபியரை வந்துட்டு பிரேக் பண்ணணும். அதாவது ஆன்லைனில் போட்டால் யார் என்ன நினைப்பாங்களோ, இல்லை என்னுடைய அவுட்புட்டை போட்டால் என்ன பேசுவாங்களோ, கமெண்ட்ஸ் என்ன வருமோ, லைக்ஸ் வருமா வராதா, வியூஸ் வருமா வராதா, ஸோ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். அதை தாண்டி ஆர்ட்டாக பார்க்க நம்ம கற்றுக்கணும், பிஸ்னஸை தாண்டி. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க, பப்ளிக்காக அப்லோட் பண்ண போகிறீங்க. இதில் நான் பப்ளிக்காக பார்த்து உங்களுக்கு கமெண்ட்டும் சொல்ல போகிறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்களை நம்ம பேசவும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்கையும் அப்லோட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது டாஸ்க்குங்கும் போது இங்கே 2 டைப்பில் பிரியும். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கான விஷயங்களான டாஸ்க் தான் வரும். இப்போது ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஆர் டைம் லைனை ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அவுட்புட்டாக ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2 விதமான டாஸ்க் இருக்கும். ஒன்று டெமோ, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நீங்கள் டாஸ்க்கை சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் ப்ராப்பராக வீடியோவை எடிட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ 2 விதமான டாஸ்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாஸ்க்குமே நீங்கள் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OBS மட்டும் போதும். இல்லை நீங்கள் மேக் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் குயிக் டைம்லேயே உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக OBS சாஃப்ட்வேரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தாராளமாக உங்களுக்கு OBSே போதும். OBSல எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ சாம்ஸ் நீங்கள் OBSை ஓப்பன் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ தான் வரும். ஸோ இதில் நீங்கள் ஆப்டிமைஸ் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் 19 இந்த வேல்யூவை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபுல் HD நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக நீங்கள் FPS உங்கள் சிஸ்டமுக்கு எது செட் ஆகுமோ அதை வச்சுக்கோங்க. 30 இருந்தாலே போதும், இல்லை 60நாலுமே தாராளமாக ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் இங்கே 60 செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்ளை செட்டிங்ஸை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீன் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சீனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் இந்த சோர்ஸ் வந்த உடனே திருப்பி இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே கேப்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் மேக் OS யூஸ் பண்ணுறதுனால இதை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்க்ரீன் கேப்சர் கொடுத்துட்டு பேர் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. அப்படி நான் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? டிஸ்பிளே இதெல்லாம் வரும். ஒருவேளை உங்களுக்கு பெர்மிஷன் ஏதாவது கேட்டுச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இங்கே நீங்கள் என்ன மாதிரியான டிஸ்பிளே யூஸ் பண்ணணும் அண்ட் எந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, விண்டோவா இல்லை டிஸ்பிளேவா? விண்டோனா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு விண்டோவை மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறது. அது இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும், ப்ரீமியர் மட்டும் பண்ணுறது. டிஸ்பிளேனா மொத்தமாக அந்த டிஸ்பிளேல என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையுமே அது கேப்சர் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால டிஸ்பிளே கேப்சரை வச்சுக்கோங்க. அண்ட் ஷோ கர்சர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அப்படியே வச்சுட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு நீங்கள் எப்படி அலைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக ஒரு ஃபுல் HDக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு ரெசல்யூஷன் வேறு இருக்குன்னா எனக்கு இப்படி இருக்குது. நீங்கள் 1090 அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீட்டாக ரெடி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு மைக் எதாவது வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களோட மைக் இங்கே காமிக்கும். ஸோ அதையுமே நீங்கள் எனேபிள் பண்ணி இங்கே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிரும். பட் அது எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே அவுட்புட்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரீமிங் அண்ட் ரெக்கார்டிங் இருக்கும். ஸ்ட்ரீமிங்கை விட்டுருங்க. ஜஸ்ட் இங்கே ரெக்கார்டிங்குள்ளே ப்ரௌசரை நீங்கள் அதாவது என்ன இடத்துல நீங்கள் சேவ் பண்ணுமோ அதை ப்ரௌஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் குவாலிட்டி என்ன மாதிரி வேணும் அப்படின்றதே செட் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த .mp4 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இல்லைனா இந்த MP-4 பார்த்தீங்களா, அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னா நமக்கு அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ நீங்கள் அதையுமே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே உங்களுக்கு கன்வர்ஷன் நடந்துடும். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. அண்ட் இங்கே நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிரும். அந்த ரெசல்யூஷன் செட் பண்ணுறதை மறந்துடாதீங்க, இல்லைனா ரொம்ப லோ குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும்.
ஓகே சார், அடுத்து தான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள், அதாவது ப்ரீமியர் ப்ரோ மட்டும் நீங்கள் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் அந்த லைக் ஃபோல்டர் அது இதுன்னு வராத மாதிரி பார்த்துக்கோங்க. சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்குதுன்னா அதை நீங்கள் ஃபோட்டோஸ் எதையும் காமிக்காமல் பார்த்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் ஜஸ்ட் நீங்கள் டைம் லைனில் காமிக்கணும். அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் இப்போ நம்ம டாஸ்கில் என்ன கொடுக்குறோமோ அது பக்காவாக அந்த ஸ்க்ரீனில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த டாஸ்க்கை வந்து கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், ஃபீட்பேக்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா அன்வான்ட் ஆப்ஸை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அந்த பிக்சல்ஸ்லாம் இருக்குது, ஒருவேளை நீங்கள் கரெக்டான ரெசல்யூஷனில் பண்ணல அப்படின்னா நீங்கள் திருப்பி ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பிக்சல்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மவுஸ் மூவ்மெண்ட்டோடு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றதையுமே நாங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சிம்பிளான விஷயங்கள் தான், அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறது அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ எப்படி அப்லோட் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் மாதிரி நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், அது நீங்கள் எப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் யூடியூப் போயிட்டீங்களா, அங்கே யூடியூப் போயிட்டு ஜஸ்ட் இங்கே கிரியேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அப்லோட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் ஃபைல் கொடுத்து உங்களுடைய நேம், அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுத்து நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அண்ட் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோட டைட்டில் நீங்கள் பிளேஸ் பண்ணுறதா. ஸோ டைட்டில் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா CLS_PR_task01 அண்ட் உங்களுடைய நேம். இப்போ என்னுடைய நேம்னா அபிஷேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இது எதுக்காகனா ஈஸியாக ட்ராக் பண்ண நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இதுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் CLS வந்து நம்மளுடைய சீரிஸோட மெயினான நேம் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ டூல். அண்ட் அதுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுடைய டாஸ்க் நம்பர், எத்தனாவது டாஸ்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்காக, அண்ட் உங்களுடைய நேம், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு டாஸ்க்கே நீங்கள் வந்து இப்படி தான் சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம டாஸ்க்கு கொடுக்கும்போதே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட தாராளமாக அது போதும். உங்கள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே சில விஷயங்களை ஆட் பண்ணணும். அதுவுமே அந்த டாஸ்க்கு நம்ம கொடுக்குற வீடியோலேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையுமே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஈஸியாக ட்ராக் பண்ண ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஹேஷ்டேக்ஸ் எதையுமே வந்து டெலீட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து உங்கள் வீடியோவை நீங்கள் டேக் பண்ண முடிஞ்சுன்னா டேக் பண்ணிடுங்க. ஸோ அது மூலமாக ஈஸியாக உங்களுடைய வீடியோஸை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான ரிவ்யூஸை கொடுக்க எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுவும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு CL சீரிஸ் மட்டும் போட்டாலே தாராளமாக போதும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனான விஷயம் தான். தம்ப்நெயில் வேணாலும் வைங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. தம்ப்நெயிலில் ஜஸ்ட்டு உங்களுடைய லைக் இன்டர்ஃபேஸையோ இல்லை என்ன அவுட்புட் கொடுக்க, என்ன லைக் டாஸ்க் கொடுக்குறோமோ அதோடைய டெக்ஸ்ட்டோ நீங்கள் எது வச்சாலும் சூப்பர். அது ஒரு ஆட் ஆன் தான், நல்லா ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ண. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்லி இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் டேக் பண்ணியிருக்கணும். ஸோ அது மூலமாக தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நம்மளால் பார்த்து அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதையும் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஃபைனலான ஒரு செக் லிஸ்ட் அப்படின்னா, கரெக்டான டைட்டில் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டான ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க, அண்ட் அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்து, அண்ட் ஃபைனலாக சேனலை கண்டிப்பாக டேக் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அது மூலமாக ஈஸியாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை வச்சு நம்ம டக்குன்னு பார்த்து ரிவ்யூ பண்ணி அதுக்கான லைக் இன்புட்ஸை நம்மளால் அதை ஃபீட்பேக்ஸை வந்து கொடுக்க முடியும். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இதை வந்து ஒரு லேர்னிங் டாஸ்க்காக பாருங்கள், காம்படிஷனாக பார்க்காதீங்க. ஸோ அடுத்தவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. அது நல்லா இருக்குது, இது நம்மளோடது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வரக்கூடாது. அண்ட் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் தைரியமாக அப்லோட் பண்ணுங்கள். எந்த விதமான தப்பும் இல்லை, கரெக்டும் இல்லை, எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் வராங்க. ஸோ அதனால் எதையுமே பார்க்காதீங்க, ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி தான். ஸோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவும் வந்துடும். ஸோ ஒரு டாஸ்க்கையும் மறக்காமல் சப்மிட் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் இந்த சீரீஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அண்ட் உங்களையும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக இந்த டாஸ்க் கைட்லைன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். த்ரூ அவுட் இந்த கிரியேட்டிவ் லேர்னிங் சீரீஸ் வந்து இப்படி தான் ப்ராப்பராக நடக்க போகுது. ஸோ ஒரு நாளும் உங்களுடைய அந்த ஃபியரை சுத்தமாக தூக்கி போட்டு ப்ராப்பரான ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரது தான் எங்களுடைய டாஸ்க். ஸோ எங்களுடைய டாஸ்க்கை நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம், உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.